வணக்கம். இன்னைக்கு கதையை சொல்லிட்டா இன்னைக்கு மிகுந்த புத்துணர்ச்சியோட தான் பொழுதே விடிஞ்சது. ஏன்னு கேப்பீங்க, கேட்காட்டியும் நானே சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு நானும் தாடி மனிதனும் ஒரு ப்ரமோஷன் ஷூட்டுக்கு பல்லாவரம் போறோம். வழக்கமா பண்றது தானே, இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. நம்ம சேனல்ல சீண்ட ஆளே இல்லாத ஆரம்ப காலகட்டத்திலேயே வெறும் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தப்போ என்னையும் என் பேச்சையும் நம்பி என் கடையை ப்ரமோட் பண்ணி தரீங்களா அப்படின்னு வாலண்டியரா வந்தவங்க தான் பல்லாவரம்ல இருக்கிற லால்சன் மாயாஸ். அங்கதான் நானும் தாடி மனிதனும் கிளம்பிட்டு இருக்கோம். டிஃபனுக்கு கிச்சடி செஞ்சு சாப்பிட்டு கொரியா பண்ணியும் சிறப்பா ஸ்கூல் காமிச்சிட்டு கடைக்கு கிளம்பி வந்தாச்சு. ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, மொத்தமா 4 ஷார்ட்ஸ் ஷூட் பண்ண போறோம். லால்சன் மாயாஸ் பேசிக்கா பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்குமான கடை. புதுசா தீபாவளிக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கிறதால ப்ரமோஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ரெகுலரா வேர் பண்ற குர்த்திஸ், ஃபெஸ்டிவல் குர்த்திஸ், கோஆட் செட்ஸ், ஃபுல் லென்த் கவுன்ஸ், 3 பீஸ் செட்ஸ்னு இங்க எது கேட்டாலும் கிடைக்கும். என்னமோ ஊருக்குள்ள எல்லாருமே ஒல்லியா சுத்துறதா நினைச்சுக்கிட்டு முக்காவாசி கடையில 3XL 4XL தாண்டி எந்த சைஸுமே வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா லால்சன் மாயாஸ்ல அப்படி கிடையாது. 10XL வரைக்கும் எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸ்லயுமே சைஸஸ் கிடைக்கும். இவங்களோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டியே இன்னர் வேர் தான். புதுசா ஏஜ் அட்டன் பண்ண கேர்ள்ஸ்ல இருந்து எல்லா ஏஜ் குரூப்புக்குமே எல்லா விதமான பேண்டீஸ், பிரேசியர்ஸ், ஸ்லிப்ஸ், இன்ஸ்கர்ட்ஸ், ஷேப் வேர்னு எல்லாமே இங்க கிடைக்கும். கடையோட நம்பர் டிஸ்பிளேலயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். கால் பண்ணி கேட்டு தேவைப்பட்டா கடைக்கு போய் பார்த்துட்டு வாங்க. சரி, ப்ரமோஷன் பண்ணது போதும், கண்டென்ட் குள்ள திரும்ப வருவோம். ஷூட் முடிச்சிட்டு டைரக்டா வீட்டுக்கு வருவோம்னு பார்த்தா ரெண்டு பேரோட மனசும் அதுக்கு இடம் கொடுக்கல. ரெண்டு தெரு தள்ளி ஹாஜியார்னு ஒரு பிரியாணி கடை இருந்துச்சு. அங்க வந்து வண்டியை நிறுத்திட்டு 2 பிரியாணியும் 3 ரைஸ் ஃபிரியும் வாங்கிட்டு 600 ரூபாய் பில்ல கட்டிட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து வாங்கின பிரியாணியை பிரிச்சு வச்சு மொச்சக்னு சாப்பிட்டதும் வசிக்கும் வீடே சொர்க்கமா மாறிடுச்சு. அந்த சொர்க்கத்துல ஏசி போட்ட மாதிரி பினிஷிங் டச்சுக்கு சில்லுன்னு இந்த ரைஸ் ஃபிரியும் சர்ன்னு இறங்குச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே மணியை பார்த்தா 3 ஆக போகுது. கொரியா பொண்ணை கூட்டிட்டு வர கிளம்பியாச்சு. ஃப்ரெண்டு பர்த்டேக்கு ஃப்ரீயா கொடுத்த பென் பென்சில எனக்கே டெஸ்டிங் பண்ணி காமிச்சிட்டு இருந்தா. வீட்டுக்கு வந்தா யாரோ 2 பேரு வீட்டுல புதுசா இருந்தாங்க. இவங்க 2 பேரும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லையேன்னு பார்த்தா பழைய ஏசியை எக்ஸ்சேஞ்சுக்கு சொல்லி இருந்தீங்களே அதை கழட்டத்துக்கு தான் வந்திருக்கோம்னு சொன்னாங்க. நாட்டாம ரூம்ல 7 வருஷமா உழைச்ச ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு. அதை அப்படியே கழட்டி வழி அனுப்பி வச்சாச்சு. சாயங்காலம் ஆனதும் சூடா ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு கொரியா பொண்ணுக்கு மேக்ஸ் டிவிஷன் ஹோம்வொர்க் சொல்லி கொடுக்க உட்காந்தேன். நெக்ஸ்ட் நைட்டுக்கு சிம்பிளா சாப்பாடு வச்சு ரசம் வச்சு தோசையும் சுட்டு சாப்பிட்டு செட்டில் ஆகி படுக்கவே மணி 10:45 ஆச்சு. எது எப்படியோ லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். நிம்மதியா இருங்க.